விஜயே ஒரு சில பேட்டியிலே சொல்லியிருக்காரு. என்ன சினிமாவுக்கு வரணும்னா என்ன வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அனுபவம் வேணும். 8,000 ரூபாய் கூப்பனு ஆல்ரெடி அவங்க பேப்பர்ல அடிச்சு அந்த ஸ்லிப்பை தான் கொடுத்தாங்க. அதையும் கண் கூட பார்த்துட்டோம், அதையும் நம்பிட்டோம். இந்த 2,500 ரூபாய் எப்போ அடிப்பாங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அப்ப எடப்பாடியை மட்டும் எப்படி சசிகலாவை தூக்கி விட்டாங்க இல்லையா? எல்லாரும் சேர்ந்து சசிகலா வேணான்னு சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி எடப்பாடி எல்லாரும் வேணான்னு சொல்லிட்டு இங்க வந்து பெரும்பான்மையா உள்ளார இருந்து அவங்க ஒரு பெரும்பான்மை மிக்க ஆட்சியா இங்க வழி நடத்துவாங்க அப்படிங்கறதானே, அதானே சரி. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட என்என்கே இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஆர்த்தி. ஜீரணிக்க முடியலனாலும் ஜீரணிச்சீங்க. ஓ, அதுதான் உண்மை. ஓகே 5 வருஷத்துக்கு விஜய் ஆட்சி தான். ரைட். அத நாங்க சொல்லலையே. நாங்க இது ஏதாவது 6 மாசத்துல அவர் கலைஞ்சிருக்கணுமா? எப்படி இல்ல 6 மாசத்துல நான் அத சொல்லவே இல்லையே. ஏதாவது பிளான் அதான் பண்றீங்களோ? 6 மாசத்துல கலைஞ்சிரும் நாங்க சொன்னோமா? இல்ல அடுத்த 2.5 வருஷத்துல கலைஞ்சிருன்னு சொல்றோமா? ஒரு விஷயம் இன்னைக்கும் வந்து சேர்ந்தவங்க வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு திருமாவளவனா இருக்கட்டும், ஒரு காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்க, அவங்களுக்கு அது தேவையில்ல. அவங்க பேச வேண்டிய தேவையில்ல. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறவங்க வரைக்கும் மத்திய அரசு ஆளாம, கவர்னர் ஆட்சி இல்லாம ஒரு முதலமைச்சர் ஆட்சியா இந்த தமிழ்நாடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க கூட்டு சேர்ந்தோம் ம். அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, ஓப்பனிங்கே ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடாத ஒரு விஷயத்துக்கு, அதுக்கு மத்திய அரசு இருந்தா என்ன நடந்திருக்குமோ, அதுதானே இப்ப மாநில அரசா இருந்து இதுவும் நடந்திருக்குது. அப்படிங்கிறப்ப, அப்ப அவங்களே வாழ்ந்திருக்காங்க. இவங்க போய் ஏன் முட்டு குடுத்து இதெல்லாம் இது பண்ணணும்? அப்படிங்கிறது மாரி தான் ஏன் தனிப்பட்ட கேள்வி. இது வந்து பொதுப்படையான கேள்வி கிடையாது. ஒரு மொழி சார்ந்த விஷயத்துக்கு இவ்வளவு ரொம்ப முன்னுரிமை குடுத்து நடத்தியிருக்காங்க இல்லையா? ஆமா. அதனால அடுத்தடுத்த கட்டங்கள்லாம் இது எத பயணிச்சு போகும்? ஒருவேளை மத்திய அரசே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு இருக்குமா? இல்ல இவரே இருந்து ஏன்னா இவர் மூலியமா தான் மத்திய அரசு செயல்படுதா? அப்படின்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எல்லாம் வந்து நின்னவன்லாம் வடக்கன்ஸ் தான். புரியுதுங்களா? அப்படிங்கிறப்ப தெரியல. நம்ம த அந்த என்ன சொல்றது? அந்த தமிழ் அப்படின்னு பார்த்தா ஸ்டாலின் அவர்களே தெலுங்கர்ன்னு தானே சார் சொல்றாங்க. அததான் சொல்றேன். தெலுங்கரா? ஆமா. அதான் நான் தான் சொல்றேனே. தெளிவா நான் சொல்றேன். அவர்கள் தெலுங்கர்கள். புரியுதுங்களா? அதுக்கு முன்னால ஒருத்தவங்க யாரு? இது எம்ஜிஆர். மலையாளம் தான். ம். ஆமா. ஆக மொத்தம் தமிழ்நாட்டுல தமிழ் மொழி வந்து என்ன சொல்றது? தமிழர்களுக்கான ஒரு தலைவன ஒரு காலத்திலயும் ஒருத்தனும் தேர்ந்தெடுக்க முடியாதுங்கிறது இதுலேருந்து தெரியுதா? நம்மளோட தலைவன் வந்து நம்ம தமிழர்கள் அவ்வளவு அவ்வளவு நம்பிக்கையான ஒருத்தனை வச்சிருக்காங்க. நாங்க வந்து வந்தாரை வாழ வைக்கும் நாடு தமிழ்நாடுங்கிறது எதுக்காக சொன்னோம்? நாங்க வாழ மாட்டோம். ஆனா எங்கள எவன் வேணுமானாலும் ஆளலாம். அப்படிங்கிறது தானே. அது நல்லது தானே. நல்லா தானே. அதாவது நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இப்ப நாம சொந்தக்காரன் வீட்டுக்கு போறத விட, அ ம். அடுத்த ஸ்டேட்ல இருக்கிற ஒருத்தன் வீட்டுக்கு போறப்ப என்னைக்குமே விருந்தாளியா வர்றவனுக்கு நம்மளும் உபசரிப்போம். அதே நேரம் அவன் வீட்டுக்கு நாம போறப்ப அவன் நமக்கு எல்லாம் குடுப்பான் இல்லையா? அந்த ஒரு இது இருக்கு இல்லையா? அதனால என்ன சொல்றது? வாழ்க ஜனநாயகம் அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேல் வாழ்க தமிழ் அப்படின்னு சொல்லவே கூடாது. வாழ்க தமிழ் அப்படின்னா, அது வந்து தமிழ்நாட்டுல அது வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு தப்பான ஒரு சொல். புரியுதுங்களா? இனிமேலு வாழ்க ஜனநாயகம் அப்படிதான் சொல்லணும். கரெக்ட் தானே? பார்க்கலாம் சார். இனிமே ஓகே. 5 அடுத்த வருடம் கேள்வி ஏதாவது வச்சிருப்பீங்க கேளுங்க. சகாயம் ஐஏஎஸ் ஆ. தாவேக நிகழ்ச்சியில பங்கேற்றார் ம். சிஎம் அவர்கள் பரவால்ல. பதவியேற்புல. ஆ. திருச்சி கிழக்குல வந்து அவருக்கு குடுக்கறதா பேசிட்டு இருக்காங்களே. அவரு தாவேகா கட்சியில ஜாயின் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அப்ப நயன்தாரா இல்லைன்னா த்ரிஷா அப்படிங்கிற அந்த டயலாக். அது இந்த அரசியல் விமர்சகர், செய்தி தொடர்பாளரா பரப்பிட்டு வர விஷயம் தான் அது நெனைக்கிறேன். ஓ! பரப்புறாங்க. ஓ! ஓகே. அப்ப சகாயம் தான் வந்து திருச்சியில வந்து நின்னு இது பண்றாரு. ஓ! அப் ஃபைன். அந்த பரவால்ல. ஃபங்ஷன்லயும் அவரு இருந்தாரு. அவரு பேட்டியும் குடுத்திருக்காரு. நான் வரப்போறேன். திருச்சியில் நிக்க போறேன்னு சொல்லியிருக்காரா? அப்படி சொல்லல. ஆ. அவரு வரதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்கிறேன். ஏன்னா அவரோட பேர் தான் அடிபடுது அதிகமா. ஆஹா. பரவால்ல. வந்தா நல்லது தானே. ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ். ஆமா. எத்தனையோ ஐஏஎஸ்லாம் கடந்து தான் இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமா. அதாவது மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆட்சியோ, அதிகாரமோ இருக்கணும் அப்படிங்கிறத விட மனசு இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. நமக்கு தெரிஞ்சு மேதகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய மனசு இருக்கிறதா நம்புறோம். நம்ப வச்சிருக்காரு. உண்டா இல்லையா? ஆ? உண்டு சார். ஆ. இனிமேல் பார்க்கலாம். எப்படி இந்த மாமன் சீர்லாம் உடனே வந்துருமா?
டைம் கேட்டிருக்காரு. ஓகே. எப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார். ஓகே. அப்ப அவரு எப்ப டைம் சொல்லுவாரு? அப்பதான் கல்யாணம் பண்ண போறீங்களா? அது அந்த மாரி அவரு சொல்லவே இல்லையே ஓ! சார். ஆ. கல்யாணம் ஆக போறவங்களுக்கு தானே அந்த மாரி சீர்லாம் குடுத்துருக்கேன்னு சொல்ல போறாரு. ஆ. ஓ! கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் சீர் குடுக்க முடியும் இல்லையா? இப்ப திருமாவளவன் எதையும் நான் எதிர்பார்க்காம தான் ஆதரவு குடுத்துருக்கேன். ம். நான் வந்து துணை முதலமைச்சரோ அந்த மாரி நான் எதையும் எதிர்பார்க்கல. அந்த மாரி நான் எதையும் கேட்கல. அது வந்து ஒரு ரூமர் அப்படின்னு சொல்ட்டாரு. ஆனா அந்த சோபா செட் போம்போது அந்த சோபா செட்குள்ள தான் அந்த பணம்லாம் இருக்கு. வெள்ளி, வைரம், வைடூரியம்லாம் அதுல தான் இருந்து போணுச்சுன்னு சொல்றாங்களே. நான் தான் சொல்றேனே, புதுசா நீங்க சோபா போய் வாங்கி போட்டீங்களா, அந்த சோபாக்குள்ளார கோடிக்கணக்கான பணத்த வாங்கிட்டு அவரு இங்க வந்தாரா? அதெல்லாம் கிடையாது. என்னைய பொறுத்தவரைக்கும் நான் என்னைய பொறுத்தவரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு மனிதன், ஒரு தமிழன். புரியுதுங்களா? ம். அதுல வந்து அவன் பாப்பானா இருக்கானா, பறையனா இருக்காங்கிற விஷயத்துக்குலாம் வரல. என் நாட்டு குடிமகன்ல, எனது நாட்டில், எனது மண்ணில் பிறந்த ஒரு மகன். ம். அவன் தமிழன். புரியுதுங்களா? அந்த தமிழன் இன்னைக்கு சிஎம்மா இருந்தா, அந்த தமிழன் அவ்வளோ அறிவார்ந்த ஒரு சமூகத்துல பொறந்த ஒரு அறிவார்ந்த ஆளா இன்னைக்கு இருக்கிறாப்ல. தற்குறி கிடையாது. திருமாவளவன் ஒரு காலத்திலும் தற்குறி கிடையாது. புரியுதுங்களா? நாங்க தற்குறின்னு இதுக்கு முன்னால எல்லாரையும் சொல்லியிருக்கோம். நான் எங்கேயுமே திருமாவளவன அறிவில் சிறந்த ஒரு மனிதன் தமிழ்நாட்டுல ஒருத்தன் இந்தியாவுக்கு அரசியல் சொல்லிக் குடுக்குற ஆசனத்துல இருக்கிற அளவுக்கு தகுதி படைத்த ஒரு மனிதன் தான் திருமாவளவன். அவரோட அறிவுக்கு சொல்றேன். 2வது இந்த மண்ணின் மைந்தன். இந்த ம். மண்ணுக்கு சொந்தக்காரன். இதே விஜய் வந்து இந்த மண்ணுக்கு சொந்தக்காரரான்னா இல்ல. புரியுதுங்களா? ம். அவரு இந்த மண்ணுக்கு தேவையான ஒருவன நாம அந்த இடத்துக்கு பதவி குடுக்கல அப்படிங்கிறத விட்டுவிட்டு, அவரு ஆபீஸ்க்கு சோபா தூக்கிட்டு போனாய்ங்க. சோபாவுக்குள்ளார பணத்த வச்சிருந்தாய்ங்க. அந்த பணத்த வாங்கிட்டு தான் அவரு உள்ளார வந்திருக்காரு. அப்படிங்கிற ஒரு மறைமுக செய்திய இது நடத்துறீங்கன்னா, ஒரு தமிழன் அவமதிக்கப்படுகிறான்னு நான் நினைக்கிறேன். ஒரு தமிழன் 8 சீட் குடுத்தாங்க. ஏன் இதனால 2 சீட் போச்சு வந்திருக்கு. அதான் புரியுதுங்களா? 8 சீட்டு ஏங்க பரவால்ல. 8 குடுத்து 2 வந்திருக்காரு. அதுவே பெருசு. தமிழுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. புரியுதுங்களா? தமிழ் தேசியம் பேசிக்கிட்டே இருந்தாரே ஒருத்தரு. டெபாசிட்டே இல்லாம போனாரே. அவரு நிலைமைய பார்க்க மாட்டேங்கிறீங்களே. புரியுதுங்களா? நான் வந்து திருப்பி திருப்பி சொல்றேன். சீமான் ஒரு முட்டாள். திருமாவளவன் முட்டாள் கிடையாது. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. தமிழரும், தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க அப்டின்னா, அதுல அறிவு சார்ந்த சமூகத்த வழிநடத்துறது யாரால் முடியும் அப்டின்னா, ஒரு சீமானால் முடியாது. ம். ஒரு திருமாவளவனால முடியும். அந்த அறிவு பார்க்கணும். எவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்குங்கிறத அததான் பார்க்கணும் ஒழிஞ்சு, தலைவர்கள்ல எவன் அப்படின்னு அந்த மாரி பார்க்கக்கூடாது. அவனும் தமிழன் தான், இவனும் தமிழன் தான், இப்ப நானும் தமிழன் தான். வெளில போய் கேளுங்க. பைத்தியக்கார கம்யூனிட்டி அப்படிம்பாய்ங்க. தமிழ் பிராமணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆ? கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆ. பிராமணன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சனாதானத்த தூக்கி வச்சுக்கிட்டு வந்து நான் நின்னு பேசிட்டு இருக்கேனா? கிரீஸ்ன்னு ஒருத்தர் பாடகர் சனாதானத்த இதுன்னு சொல்லியிருக்காருல்ல, ஜெயிச்சது, சனாதானம் ஜெயிச்சது கிறிஷ் அப்படின்னா. ஆ? கிறிஷ். கிரிஷ். ஆ. அது சரியா? நான் எப்படிப்பட்ட பிராமணனா இருக்கிறோம்? அந்த மனுவ எப்படி நாங்களும் மனுவ மதிக்கிறோம். மதிச்சு தான் ஆகணும். என்னையே 4 பேர தூக்கிட்டு போணும். என்னையே 4 பேர் தூக்கிட்டு போணும். ஆனா, வேற ஒரு பிராமணன் எப்படி சிந்தனையில இருக்கான்னா, 4 பேர் தூக்கிட்டு போறப்ப அவன் பல்லக்குல உட்கார்ந்திருக்கணும்னு நெனைக்கிறான். ஆனா, தமிழ் பிராமணன் நான் எப்படி நெனைக்கிறேன்னா, 4 பேர் என்னைய தூக்கிட்டு போறப்ப நான் பாடையில படுத்திருக்கணும்னு நெனைக்கிறேன். சிந்தனைகள் வேற வேற. புரியுதுங்களா? புரியுதா? நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுதா? கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் சார். ஆ. ஓகே. ஒன் இந்த அளவுக்கான சிந்தனை துளிகள இந்த அளவுக்குன்னு இல்ல. இதெல்லாம் விட பன்மடங்கு சிந்தனையாளரா ஒரு திருமாவளவன் இருக்கிறவர். இல்லன்னு அத யாருமே மறுக்கல சார். ம். அவர மாதிரி இல்ல அறிவுஜீவி 2 யாரும் இல்ல. சீட்டுக்கு சோபாவுல பணம் போயிருச்சுங்கிறது மாரியான ஒரு சிந்தனை துளிகள் வெளியில வர்றதுங்கிறது சிந்தனை துளிகள் இல்ல சார். ம். செய்தி துளிகள். செய்தி துளிகள் அப்படி வருது இல்லையா? ஆமா. சிந்தனையில இருக்கிறது தானே செய்தியா வர்றது. 9 அமைச்சர்கள் பதவி ஏற்றாங்க. ஆ. அதுல வந்து ராஜ்மோகன் அவர்களும் ஏத்தாங்க. முக்கியமான ஆளு, பெரிய ஆளுன்னு பார்த்தீங்கன்னா, மரிய வில்சன். ம். அவருக்கு எந்த ஒரு அமைச்சர் பதவியும் அவங்க பதவி ஏற்கல, இல்ல குடுக்கலையா?
அது மாரி உடனே சொல்ல முடியாதுல்ல. அவங்க வந்து இன்னாருக்கு இன்னென்ன சொல்லியிருக்கோங்கிறதெல்லாம் உடனே எதுவுமே அவங்க சொல்லலைல்ல. இவரு பதவியேற்பு விழா நடத்துற மூவ்மெண்ட் தான் அது வந்து ஒரு முதலமைச்சர் பதவி இருக்கிற இடம் தான் அது. மத்தவங்க இதெல்லாம் நடந்ததே அங்க நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் அடுத்தது. சும்மா அடுத்தவங்கள நீங்க சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக சர்டிபிகேட் குடுத்துருக்காங்க. ஆமா. ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு ஒண்ணு குடுக்குறோம் அப்டின்னா, "நீ இன்ன இடத்துல இன்னவாக இருக்கிறாய்" அப்படின்னு சொல்லி தான் இப்ப வந்து அ மேதகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு பதவி ஏத்துக்கங்க. ஆனா நீங்க முதலமைச்சரா, இல்ல எம்.எல்.ஏ வாங்கிறத நாங்க அப்புறமேல் சொல்றோம். அப்டின்னா அது எந்த விதத்துல சரி? ம். அப்படி சொல்ல முடியாது. ஆ? அது சரியா? இல்ல அப்ப அப்படி சொல்லவே முடியாதுல்ல. அப்போ அவர் தான் ஒருத்தவங்களுக்கு பதவி குடுக்குறாங்க அப்டின்னா, அவங்க இந்த பதவிக்காக, இந்த வேலைக்காக நிர்மாணிக்கப்படுகிறார்கள். அப்டிங்கிறது தான் அதான் பண்ணணும். அவங்க இன்னைக்கு இந்த 9 பேருக்கெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ் வே மு மு அதாவது முதலாக சிஎம் அப்டிங்கிறதுக்கு யார தேர்ந்தெடுக்கிறீங்க உங்க கட்சியில? இப்ப கட்சியில வந்து கூட்டணி கட்சிகள்லாம் போயிருக்காங்க. இப்ப அ இது செங்கோட்டையன் ம். கிட்டத்தட்ட 40 வருட கால அரசியல் அனுபவத்துல இருக்காரு. அந்த ம். டிவிகே கட்சியில ஏன் அவர தலைவராக்கி, அவர சிஎம் ஆக்கக்கூடாதா? அரசியல் அனுபவம் விஜய் கிட்ட இருக்கா? செங்கோட்டையன்ட்ட இருக்கா? சரி ஆ? ஓகே. அப்ப செங்கோட்டையன முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாமே! ஏன் ஆக்கல? சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு அரசியல் அனுபவம் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. விஜயே ஒரு சில பேட்டியிலேயே சொல்லியிருக்காரு. என்ன சினிமாவுக்கு வரணும்னா என்ன வேணும்? அப்டின்னா, ஃபர்ஸ்ட் அனுபவம் வேணும். அப்படின்னு. இவரு எங்கேயாவது அனுபவத்த நின்னு ஏதாவது ஒரு எம்.எல்.ஏ.ல நின்றுருக்காரா? இல்ல ஒரு கவுன்சிலரா நின்றுருக்காரா? இதுக்கு முன்னாடி ஒரு மக்கள்ட்ட எப்படி குறை கேட்கறது எப்படி? எப்படி அவன் பெட்டிஷன் குடுப்பான்? அந்த பெட்டிஷனுக்கு என்ன மாரி நம்ம ரியாக்ட் பண்ணணும்? அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னால முன் அனுபவமா ஏதாவது ஒரு அனுபவம் இருக்குதா? படத்துல நடிச்சுட்டோம் அப்படிங்கிறதுக்காக, இப்ப படத்துல நடிச்சு ஒரே நாள்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துனது அர்ஜுன் தான். முதல்வன் படம் பார்த்தீங்களா? ம். ஒரே ஒரு நாள் முதல்வர். அத்தனையும் மாத்தி அமைச்சுட்டு போயிருவாரு. ம். இப்ப அந்த மாரி இவரு அந்த மாரி பண்ணிருவாரா? இல்ல ஒரு செங்கோட்டையனுக்கு முதலமைச்சர் குடுக்காம, அந்த கட்சி சார்பா தானே கட்சிகள் தானே முடிவு பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதாவது ஏடிஎம்கே கட்சிய வழிநடத்தி கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் வழிநடத்தி கொண்டு போனது வந்து சசிகலா. சசிகலா தான் அதோட பில்லர். ம். அதாவது சிஎம் வந்து ஜெயலலிதா இருந்தாலும், அந்த கட்சிய வழிநடத்தி கூட்டிட்டு போனது யாரு? பொதுச் செயலாளர் யாரு? சசிகலா. ம். அப்போ எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்தாங்கன்னா, அவங்களே தூக்கினாங்க. உண்டா? இல்லையா? இப்போ ஏடிஎம்கேல சசிகலா இருக்காங்களா? இல்ல. இல்ல. அப்போ கட்சியில எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறது, ஒரு அனுபவசாலியான அரசியல் அனுபவம் பெற்ற ஒருத்தர முடிவெடுத்து, அவர கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கணுமா? இல்ல அனுபவமே இல்லாத ஒரு விஜய முதலமைச்சர் ஆக்கணுமா? நல்லது செய்றதுக்கு நல்ல மனசு இருந்தா போதும். எதுக்கு சார் அனுபவம்? பின்னாடி தான் அவங்களுக்கெல்லாம் ஆட்கள் சோ இருக்காங்கல்ல இப்பல்லாம் அறிவுரை இவங்களுக்கு சொல்றதுக்கு. வந்து நல்ல மனசே கிடையாது. செங்கோட்டையனுக்குலாம் நல்ல மனசே கிடையாது. நல்ல மனசு அவருக்கு இல்லன்னு சொல்லல. அவரு சுத்தமா வழி கிடையாது. நடத்துவாரு. அவரு வழி நடத்துவாருன்னு ஓ! சொல்றேன். அனுபவம் வேணும்னா, புதுசா வரவங்க அப்படின்னு பார்த்தா யாருமே ஆள முடியாது. நான், ம். என் அப்பா அப்படின்னு தான் போயிட்டே இருக்கும். குடும்ப அரசியலா தான் போகணுமே ஆ. தவிர அனுபவம் வேணும்னா. புதுசா வரவங்க யாருமே ஆள முடியாது. ஏன்னா புதுசா வராங்க. நீங்க அனுபவம் கேட்டா எங்க போறது? அதுக்கு என்ன சர்டிபிகேட் இருக்கா? இல்ல கோர்ஸ் இருக்கா? ம். எதுவுமே இல்ல. வந்து ஆண்டு பார்த்தா தான் ஆ தெரியும். ஓகே. இப்பதான் வந்திருக்காரு. ஆட்சி ஆண்டு பார்த்தா தான் அதத்தான் தெரியும். நீங்க இந்த அமைச்சர்கள்ல 9 அமைச்சர் அப்படிங்கிறது நீங்க கேட்டீங்க இல்லையா? அவங்கலாம் ஏன் பதவி ஏத்தாங்கன்னு, யார் யாருக்கு என்னென்னன்னு அவங்கவங்களுக்கு பிரிச்சு குடுக்குறப்ப தான் நமக்கே தெரியும். ம். ஆமா. புரியுதுங்களா? சிஎம் ஆவார்ன்னு இவர நம்புனோம். இவரு சிஎம் ஆயிருக்காரு. திருவாளர் மேதகு ஜோசப் விஜய் அவர்கள் சிஎம் ஆயிருக்காரு. புரியுதுங்களா? அது மாரி மத்தவங்கலாம் எப்படி ஆவாங்க? அ கிட்டத்தட்ட ஒரு 5 அமைச்சரவை இருக்குது. ஆமா. அதுல என்ன மாரிலாம் ஆவுறாங்க அப்படின்லாம் இருக்குது. முக்கிய அமைச்சர்கள்லாம் யாரு? அப்படின்லாம் நெறைய இருக்கு. ஆமா. அதெல்லாம் பார்த்தா, ஆமா புசி ஆனந்த் ஐயா அமைச்சர் தானா? இட்டுன்னு போய் தான் அ அமைச்சர் தான். அமைச்சர் தான். ஓ! எந்த துறையில அந்த அமைச்சர்ங்கிறது? துறை மட்டும் இனிமேல் தான் தெரியும். ம். ஓகே. நாளைக்கு சட்டசபை எப்படி இருக்கும்? அ அதான் சட்டசபை வந்து நான் அதான் சொல்றேனே, நல்லாருக்கும். ஏன்னா, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் தான் அவரு. எவனோ ஒருத்தன் தனியா தூக்கிட்டு வந்து குடுத்துறல. புரியுதுங்களா? அவங்க எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. நாளைக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு. நாளைக்கு இல்ல. நாளை மறுநாள், மறுநாளுக்கு மறுநாள்.
வர்ற 15ஆம் தேதி வர எல்லாருக்கும் டிங்குன்னு ஒரு 1000 ரூபா வந்து விழுந்துரும். 1000 ரூபா இல்ல. இவர் சொன்னது 2500 இல்ல? ஆமா, ஓ! 2500 ஆக்சுவலா எனக்கு என்ன பிரச்சனைன்னா, இது எடப்பாடி ஐயா ரூ. 2000 குடுக்குறேன்னு சொன்னாரு. ஆமா, ஸ்டாலின் வந்து ரூ. 2000 குடுக்குறேன்னு சொன்னாரு. இவங்கலாம் எத வச்சு குடுப்பாங்க அப்டின்னா, ஸ்டாலினே குடுக்குறாரு, நம்மளால குடுக்க முடியாதா? அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அவங்க சொல்லியிருக்கலாம். ம். ஆமா. இவரு வந்து என்னன்னா, இல்ல நம்ம வந்து இப்ப ரூ. 1000 நோட்டுலாம் இல்ல. ரூ. 2000 நோட்டும் இல்ல. ரூ. 2000 நோட்டு தான் நிப்பாட்டிட்டாங்களே. ஆமா. புரியுதுங்களா? இப்ப அத மறுபடியும் குடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்களோ? 2000 நோட்டெல்லாம் அந்த வாங்கிட்டு போய் டிமான்ஸ்ட்ரேஷன்ல வச்சு அதெல்லாம் கொளுத்தாம, டெமாலிஷ் பண்ணாம அதெல்லாம் பத்திரமா வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் வந்து ரூ. 2000 குடுக்குறேன்னு இவங்க வந்து அத கான்ஃபிடென்ட்டா அந்த ரூ. 2000 நம்ம குடுத்துருவோம். அப்படின்னு இவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்ப ம். இவரு ரூ. 2500 குடுக்குறாருன்னா, அந்த புதுசா ஒரு நோட் அடிக்கணும்ல. இப்ப அவங்களுக்கு பழைய நோட்டு இருக்கு. ரூ. 2000 நோட்டு இருக்கு. அத எடுத்து மக்களுக்கு குடுத்துருவாங்க. இவரு புதுசா 2500 நோட்டு அடிச்சு அது மக்களுக்கு வந்து சேர்றதுக்கு ரொம்ப டேக் டைம். அதனால தான் அவர் டைம் கேட்டிருக்காரு. ஓ ரூ. 2500 நோட்ட 2500 நோட்டு அடிக்கிறதுக்கான டைம் ஆகும் இல்லையா? உடனே ஆமா. என்னங்க நீங்க சாதாரண விஷயமா? நோட் அடிக்கிறதுங்கிறது, நோட்ட டிசைன் பண்ணணும். டிசைன் பண்றதுல வந்து காந்திய வைக்கணுமா? இல்ல பட்டேல வைக்கணுமா? இல்ல மோடிய வைக்கணுமா? யாரு அந்த இப்ப காந்தி தானே எல்லா நோட்லயும் இருக்குது. காந்தி இல்லாத நோட்டும் இருக்கு. பார்த்தீங்களா? காந்தி இல்லாத நோட்ட நான் பார்த்ததே இல்ல சார். இருக்கு. காந்தி இல்லாத நோட்டும் இருக்கு. ஆமா. அதெல்லாம் ஸ்பெஷல் நோட்ன்னு அடிப்பாங்க. அந்த மாரி ஸ்பெஷல் நோட்டு ஃபுல்லா புழக்கத்துல எல்லாத்துக்கும் குடுக்க போறாங்களா? அப்படின்னு இந்த ரூ. 2500 நோட்டு எப்ப அடிச்சு, எப்ப வெளியாகி, எப்ப கடைக்கோடியில இருக்கிற ஆயா வாங்கி ஆ ஆப்பத்துக்கு மாவு கரைச்சு எப்ப ஆப்பம் சுட்டு சாப்பிடும்னு எனக்கு தெரியல. இல்ல புது இன்ஃபர்மேஷனா இருக்கு. ரூ. 2500 குடுக்குறேன்னு தான் சொன்னாரு. அதத்தான் சொல்றேன். அதுக்கு நோட்டு அடிக்கிறேன். அதுக்கா டைம் கேட்டாரு? அப்புறம் வெள்ளை அறிக்கை விடுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. நான் நான் சொன்னது டைம் எல்லாத்தையும் அதுதாங்க அந்த டைம் குடுக்குறதுக்கு தான் நான் அந்த டயத்துக்கு தான் நான் கேட்கிறேன். அந்த ரூ. 2500 நோட்டு அடிக்கிறதுன்னு இருக்கு இல்லையா? அப்ப இவங்க ரூ. 8000 கூப்பன் தரேன்னாங்களே அப்ப? கூப்பன் அதுதான் அடிச்சுட்டாங்களே. அடிச்சே குடுத்தாங்களே கூப்பன. ஐயோ! நான் புரியுதா? அவங்க குடுத்தது கூப்பன் கூப்பன். கூப்பன் அதத்தான் சொல்றேன் நானும். அது 8000 அப்ப 8000 நோட் அடிக்க முடியுமா? நான் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? அவங்க தான் கூப்பன்னே சொல்லிக் குடுத்தாங்களே. நான் சொல்றது என்னன்னா, அவங்கலாம் சொல்லியே குடுத்தாங்க. இப்ப ரூ. 2000 நோட்டு ரூ. 2000 தருவேன், ரூ. 2000 தருவேன். இது நம்ப முடியும். ஏன்னா 2000 நோட்டு நம்மள்ட்ட வசூலிச்சு அவங்க பத்திரமா வச்சிருக்காங்க. அவங்க எடுத்து மறுபடியும் நமக்கு குடுத்துருவாங்க. ம். இது 2யும் நம்ப முடியுது. புரியுதுங்களா? ரூ. 8000 கூப்பனு ஆல்ரெடி அவங்க பேப்பர்ல அடிச்சு அந்த ஸ்லிப்ப தான் குடுத்தாங்க. அதையும் கண்கூட பார்த்துட்டோம். அதையும் நம்பிட்டோம். இந்த ரூ. 2500 எப்ப அடிப்பாங்கன்னு தான் நான் கேட்கிறேன். நான் சொல்றது புரியலையா உங்களுக்கு? இந்த ரூ. 2500 எப்ப அடிப்பாங்க? எப்ப குடுப்பாங்கன்னு தான் நான் கேட்கிறேன். இனிமேல் தான் அடிக்கணும்னு நெனைக்கிறேன். அப்படியா? ஓ! ரொம்ப புதுசா இருக்கு சார். ரொம்ப புதுசா இருக்குல்ல? இபிஎஸ் ஐயா ஆ. பதவி விலக கோரி போர்க்கொடி தூக்குறாங்களே எதனால? எதுக்கு? யாரு அவரு பதவி வந்து விலகு? 10 தோல்வி தொடர்ந்து பார்த்தாச்சு. ம், இது வந்து 11வது தோல்வியாவும் இருக்கு. ம். தயவு செஞ்சு நீங்க பதவிய விட்டு விலகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கட்சியிலே பிரச்சனை போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. இல்ல அது வந்து என்னன்னா, ஆக்சுவலா வந்து என்ன சொல்றது? இவங்க பெரும்பான்மை இல்லாம இருக்காங்க. யாரு? யாரு? 2 கட்சிகளுமே இல்லையே பெரும்பான்மை. அதான் யாரு பெரும்பான்மை இல்ல? டிஎம்கேக்கும் இல்ல, ஏடிஎம்கேக்கும் இல்ல. நான் சொல்றது 118க்கே பெரும்பான்மை இல்ல. ம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் சொன்னேன். ஒருத்தன் வீட்ல நடக்கிற சண்டையில பொண்டாட்டி கூட கோவிச்சுக்கிட்டு, ஆமா, ஊர விட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னாவே இங்க திண்டாட்டம் ஆயிரும். ம். அப்ப இவங்களுக்கு ஒரு டீம் தேவைப்படுது. அப்ப ஏடிஎம்கேல இருக்கிறவங்க எல்லாருமே இங்க வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்படலாம். அதுக்கு முட்டுக்கட்டையா எடப்பாடி இருக்கலாம். அப்ப எடப்பாடிய மட்டும் எப்படி சசிகலாவ தூக்கி விட்டாங்க இல்லையா? ம். எல்லாரும் சேர்ந்து சசிகலா வேணான்னு சொன்னாங்க இல்லையா? அது ஆமா. மாரி எடப்பாடிய எல்லாரும் வேணான்னு சொல்லிட்டு, இங்க வந்து பெரும்பான்மையா உள்ளார இருந்து, அவங்க ஒரு பெரும்பான்மை மிக்க ஆட்சிய இங்க வழி நடத்துவாங்க. அப்படிங்கிறது தானே அதானே சரி. சார் எல்லாரும் வந்து விஜய் அவர்கள் தோத்துட்டாலோ, இல்ல கட்சிய விட்டு அவர் திரும்ப சினிமாவுக்கு போயிடுவாரு அப்டின்னா நெறைய விமர்சகர் உங்கள மாரி விமர்சகர்கள்லாம் விமர்சிச்சாங்க. நீங்களும் சொல்லியிருக்கீங்க. அவர் ம், திரும்ப சினிமாவுக்கே போயிடுவாரு அப்டின்ட்டு. ம். இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா, உதயநிதி சார் தான் இப்ப நடிக்க போறதா மாரி இருக்கே. ஆமா. இது யாரு ஹீரோயினி? யாரு ஹீரோயினின்னு தெரியல சார். துபாய் ஆ? துபாய்
ஆ. அந்த மாரி நாட்டுல இருந்து தான் இறக்கணும் ஹீரோயின்ஸ் எல்லாம். அப்படிங்களா? ஆமா. ஏன் த்ரிஷா கூட நடிக்க மாட்டாங்களாம்மா? த்ரிஷா நடிக்கலாம்ல? எப்படி த்ரிஷா இப்ப அ உதயநிதி அரசியல்ல இருந்து நடிக்க வந்துட்டாரு அப்படின்னா, த்ரிஷா கூட நடிக்கிறாங்களா எப்படி? நெறைய நடிகைகள் இருக்காங்க சார். அது குறிப்பிட்டு த்ரிஷா. அவங்களுக்கு கதை பிடிச்சிருந்து ஓ! யாரோட நடிக்கணும்னு தான் நடிக்கலாம். ஓஹோ! ஓகே. அப்ப விஜய் இனிமேல் நடிக்க மாட்டாரு. இல்ல நடிக்க போறது இல்லையே. நடிக்க இனிமே போறது அவர் தான் நடிக்க போறதா சொல்றாங்க. அப்ப பேசுனதெல்லாம் எல்லாம் தலைகீழா மாறிடுச்சே அப்படின்னு சொல்றாங்க. ஓ! அப்ப இனிமேல் கேமரா முன்னால நின்னு அவர் நடிக்க மாட்டாரு. அப்ப இன்னைக்கு காலையில நடந்ததெல்லாம்? அது உண்மை. பதவியேற்பு விழா. அது ஓ! உண்மை. ஆ ஆமா. நான் வந்து எப்போதுமே நம்ம வந்து என்னன்னா, அவர வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டேடியத்துல போய் நேரா பார்த்தா தான் அது திடீர்னு பார்த்தா நடுப்புற நின்னு பேசிட்டு இருக்காரு, இதா பேசிட்டு இருக்காரு. இது என்னடா? இந்த படம் பார்க்கலையே! இந்த படத்துல ஏது இந்த டயலாக்லாம்? ஆமா, அப்படிலாம் ஒரு அங்கேயே மக்கள் முன்னிலையிலேயே வந்து இது கையெழுத்து ரூ. 200 200 யூனிட்ஸ் மின்சாரத்துக்குலாம் மின்சாரம். கையெழுத்து மக்கள் முன்னிலையிலே போட்டு எல்லாம் நடத்துனாங்களே! இதெல்லாம் வந்து படத்துக்கு தானே இந்த பில்டப்லாம் குடுப்பாங்க. ஷார்ட்ஸு. அரசியல் அமைப்புல வந்து அந்த மாரிலாம் செய்ய மாட்டாங்க. ம். கையெழுத்து போடுறதுங்கிறது அது நாடாளுமன்றம். இது சாரி. கையெழுத்து போடுறதுங்க பெரும்பாலும் சட்டமன்றத்துல எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கையெழுத்தோட விதயங்களே நடக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டேவே ஃபர்ஸ்ட் கையெழுத்து அப்படி போடுறாரு, என்ன போடுவாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து படமோன்னு நெனச்சுட்டேன். நான் வந்து படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நான் அப்புறமேல் தான் தெரியும். ஏய்! அது இல்லப்பா. அவரு வந்து ஓ! அப்படியா? அது வெளிப்படையே எல்லாருக்கும் நான் தெரியிற மாரி தான் பண்ணுவேன். எல்லா மக்களுக்கும் எல்லாமே தெரியணும் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு. அதனால கூட அவரு வெளிப்படையா சைன் பண்ணியிருக்கலாம். இப்ப இவர் நடிக்க போறாரா? இல்லையா? என்ன மாதிரி கதையில நடிப்பாரு? இது திரும்பவும் அரசியல்வாதி நடிப்பாரா? இல்ல பெரிய மாஸ் ஹீரோவா நடிப்பாரா? ஒரு விஷயங்க. எங்கேயாவது வந்து உதயநிதி ஸ்டாலின், நான் படத்துல நடிக்க மாட்டேன் அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? ஓ! இதனால தான் அவரு சொல்லலையோ? சொல்லுங்க. எங்கேயாவது சொல்லியிருக்காரா? நான் நடிக்க மாட்டேன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இல்ல சொல்லல. ஒரு மனிதன் சொல்லவே இல்லன்னா, அவன் எப்போ வந்து நடிப்பான்? அப்படின்லாம் அதெல்லாம் கேட்கலாமா? சொல்லலன்னாவே எப்ப வேணுமாலும் நடிப்பாங்க. ம். நான் இப்ப நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப விஜய் வந்து நடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாப்ல. விஜய் வந்து நடிக்கவே மாட்டேன்னு சொன்னவர் தான் மறுபடியும் நடிக்க வருவாரா? வரமாட்டாரான்னு ஒரு கொஸ்டின் பண்ணணும். அவரு அப்படி ஒரு விஷயமே சொல்லல எங்கேயும். அவரு நடிப்பேன், நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையே சொல்ல வரல. அத போய் நம்ம நடத்தி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லையே. அவரு இப்ப நடிச்சாருன்னா, யாரு கூட நடிப்பாருன்னு தானே கேட்க முடியும். இப்ப யாரு கூடன்னா, இன்னைக்கு வந்து டாக் ஆஃப் சிட்டில வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா முழு மூச்சோட அப்படின்னா, இன்னைக்கு வந்து போட்டி இல்லாத ஒரு நடிகை அப்படின்னா, அது திரிஷா தான். லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் இருக்காங்களே! ஓ! நயன்தாரா இருக்காங்களா? அவங்க நயன்தாரா குழந்தை லேடி பெத்ததுக்கு சூப்பர் அப்புறம் ஸ்டார். பெருசா ஒண்ணும் படங்கள்லாம் பெருசா போகலையாமே! இல்ல நடிச்சிட்டு இருக்காங்கன்னு வருது நியூஸ் தான். நடிச்சுக்கிட்டு இருக்காங்கங்க. அதாவது ஒருத்தவங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. மக்கள் மத்தியில பிரபலமான ஒருத்தவங்கள தான் பிசினஸ்குள்ளார கொண்டு வருவாங்க. ம். ஆ லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறவங்க இப்ப என்ன ஹிட் ரீசென்ட்டா குடுத்துருக்காங்க. 2வது லேடி சூப்பர் ஸ்டாரோட அவரு உதயநிதி ஸ்டாலின் நடிச்சு ஃப்ளாப் ஆயிட்டாரு. அந்த படம் ஃப்ளாப் தானே! ம். ஃப்ளாப் ஹீரோயின மறுபடியும் ஜாயிண்ட் அடிச்சு பண்ணுவாங்களா? தெரியல. அது கதை நல்லா இருந்தா ஒரு வேளை நடிக்க வாய்ப்பு இருக்கு. தெரியல. உங்களுக்கு வந்து தெரியல. எனக்கு அத பத்தின நாலேட்ஜ் வந்து சுத்தமா எனக்கு தெரியல. ஆமா. நல்லா நடிச்சு வந்தா நல்லா தான் இருக்கும். ஆமா. சார் உங்க நேரம் ஒதுக்கி நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நெஞ்சு அடைக்குது. ஆமா. மாத்திரை போட்டு செத்துற வேண்டியதுதான். எதனால சார்? இல்ல. அதாவது தமிழகத்துல வந்து எப்படின்னா, போராட்டம், போராடுவோம், போராடுவோம் அப்படிங்கிறவங்க எல்லாருமே குப்பி வச்சுட்டு சுத்துனாங்க. குப்பின்னா தாயத்த போட்டுக்கிட்டு. ம். அந்த தாயத்துங்கிறது அது ஒரு மந்திர தாயத்து. புரியுதுங்களா? அந்த மந்திர தாயத்த நம்ம கடிச்சோனையுமே நம்ம மேல் உலகத்துக்கு போயிருவோம். ஆமா. அது மாரி. அது மாரி இங்க தமிழுக்காகவும், தமிழ் மொழிக்காகவும் அப்படின்னு இங்க தாயத்த போட்டுக்கிட்டு சுத்த வேண்டிய காலம் வெகு தூரத்துல இல்ல. பார்க்கலாம் சார். இனிமேல் பார்க்கலாம். நன்றி, நடக்கட்டும். வணக்கம்.